மாத்திரை வாங்கிட்டு வந்தாங்க மக்களே. இது 2 வாரத்துக்கு இந்த மாத்திரை. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஐவின்னு கொடுத்துருக்காங்க. ஐவின்னா ப்ளஸ்ஸு மாதத்திற்கு ஒரு முறை ஐவின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டேப்லெட்டாக தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க மக்களே. இது இப்போ போடக்கூடாதுண்ணா. இது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் போடணும். மற்றபடி இது எக்ஸ்ட்ரா அன்றைக்கி சளிக்குன்னு வந்து இதை ஃபஸ்ட்டு சாப்பிட சொன்னாங்க. இது கேட்கலன்னா அடுத்தது இந்த டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்காங்க. பாப்பா 2 டேஸ்க்கு தான் எழுதி கொடுத்துருக்காவ. இன்றைக்கி வாங்க போன சீட்டே பண்ணி வச்சுருக்க. வேலையை பாருங்கள் ஃபுல்லாக. இவ்வளோ டேப்லெட் தான் 2000 ரூபா. இது சட்டுன்னு நம்ம கண்ணு முழிச்சு இது பண்ணுறதுக்குள்ளே காலி ஆயிரம் பார்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி கொஞ்சம் டேப்லெட்ஸ் இருக்குது. ஆனால் டோலாவை வாங்கி எவ்வளோ ஸ்டாக் போட்டு வச்சுருக்குன்ட்டு 2 அட்டை வாங்கி வச்சுருக்கு. எல்லா மாத்திரையும் காலி ஆகிட்டு. நான் வந்து மாதம்லாம் ஃபுல்லாலாம் வாங்க மாட்டேன். 2 வாரம் 1 வாரம்ன்ட்டு காசு சேர தான் மக்களை வாங்குவேன். இதுவே 2000 ஆகிட்டேன்னு ஒரே கவலை. வேறு என்ன பண்ணேன்? இவ்வளோ மாத்திரை போட்டால் தான், வேறு என்ன செய்ய? இந்த மாத்திரையெல்லாம் போட்டால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். அதனால் வாங்கியிருக்கு மக்களே. இந்த மாத்திரை தான் வந்து சளிக்கு இன்னைக்கு வந்தாங்க. அப்போ இருமல் இருக்குது, தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு இந்த மாத்திரை எழுதி தந்திருக்காங்க. சிப்லாவா என்னமோ ஒரு மாத்திரை. இது போடணுமோ. அப்புறம் ஒரு டானிக்கமும் எழுதி கொடுத்துருக்காங்க இருமலுக்கு. மக்களே, தலைவலின்னு போராடிட்டு இருந்த பற்றியில் அப்போ வந்து டாக்டர் வந்து 1 மாதத்துக்கு மாத்திரை எழுதி தந்தாங்க பற்றியில். இந்த மாத்திரை தரவே மாட்டேங்கிறாங்க மக்களை மெடிக்கல. ஏன்னா இது ஒரு தூக்க மாத்திரையா, தூக்கி மொத்தமாக போட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டு எனக்கே டாக்டர் தலைவலி மாத்திரைன்ட்டு தந்திருக்காருன்னு நான் நினச்சேன். அவர் நினச்சிருக்காரு நீ முதல்ல தூங்கு, ஒழுங்கா தூங்காமல் கவலைப்பட்டு தான் தலைவலி வருதுன்னு. இப்போ டயாலிசிஸ் பண்ணும் போதெல்லாம் தலைவலி வராது. ஆனால் பிபி தான் மக்களே ரொம்ப லோவாக இருக்குது. டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு 120 130 தான் இருக்குது. அது எண்ட் ஆகுறதுக்குள்ளே எவ்வளோ குறைஞ்சிடும்னு பாருங்கள். அதை குறையாமல் வைக்கிறதுக்கு நிறைய பேர் டிப்ஸு. அப்போ பிபி லோவாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊறுகாய் தொட்டு வாயில் வச்சுக்க, பிபி லோ ஆகுதுன்னு சொன்னாங்களே. நானும் அதை ட்ரை பண்ணேன். பிபிலாம் லோ ஆகலை. அதனால் ஊறுகாய் பாக்கெட்டே வச்சுருக்கேன். அதாவது சும்மாலாம் தின்னுட்டுருக்கக்கூடாது. பிபி லோ ஆகும்போது கொஞ்சமாக தொட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாக்லேட் போட்டு பார்க்கணும். அப்பவும் நம்மளுக்கு படப்படன்னு வந்துட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஊறுகாய் தொட்டு வச்சுக்கிட்டா வந்து நார்மல் ஆயிடுது. அதை வச்சு தான் மக்கள் எப்படியோ டயாலிசிஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாத்திரை வந்து எனக்கு வந்து நான் இப்போ 50 mg போட்டுட்ருக்கேன். இது 100 mg போடணும் பார்த்துக்கோங்க. இதான் ரத்த மாத்திரை போல். 100 mgலாம் 200 ரூபாய்க்கு மேலே ஒரு டேப்லெட் வருது மக்களே. இதுவே பாருங்கள் 6 டேப்லெட்டு 679 ரூபா. இந்த டாக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியில் வெளியே தந்தால் தானே டயாலிசிஸ் இந்த டேப்லெட்டையும் வாங்கி சாப்பிட முடியும். பாருங்கள், இது வந்து 2 போடணுமா? அதுவும் 100 mgயில் 1 போடுறதே என்னால் முடியாது. 100 mgயில் 1 போடுறதுக்கே எனக்கு பக்கம் இல்லை, 200 ரூபா. அதில் வேறு 100 mgயில் 2 போடுறதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா 100 mg டேப்லெட்டு 2 வாரம் 3 முறை. டாக்டருக்கு வந்து என்னோடய சிச்சுவேஷன் புரிய மாட்டேங்குது. 50 mg டேப்லெட்டே ஒன்று வந்து 100 ரூபாய்க்கு மேலே வருது. 100 mg டேப்லெட்டு 200 ரூபாய்க்கு மேலே ஒரு டேப்லெட்டு. அதை வந்து 200 ரூபாய்க்கு மேலே 2 டேப்லெட் என்னால் போட முடியுமா? அதனால தான் அவர் சொன்ன ரத்த டேப்லெட்டு எல்லாமே காஸ்ட்லியாக கிடக்கு பார்த்துக்குங்க. என்னால் வாங்கிட்டு இருக்க முடியல. அதனாலே பாதி ரத்தம் ஏற மாட்டேங்குது. அதனால் அவர் 100 mg எழுதுவார். நான் அதில் 50 mg வாங்கி, ஏன்னா அது வந்து 100 ரூபா தானே, அந்த 100 ரூபாயில் ஒன்று தான் நம்மளால் போட முடியும். அதனால் நான் அப்படி போட்டுட்ருக்கேன் மக்களே. பொறுமையாக ஏறட்டு ரத்தம் என்ன கவலை அப்படின்ட்டு நம்ம விட்டுற வேண்டியதான். இப்போ இந்த மாத்திரையை தான் ஐவியாக கொடுக்க சொல்லியிருக்கு. டயாலிசிஸ் பண்ணும்போது இந்த பாட்டில் வழியாக ஏற்றுவாங்க தெரியுமா? அப்படி அந்த மருந்துக்கு இந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்திருக்கா. இது என்ன டேப்லெட்னு தெரில, பிரிக்கலை. பிரிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இது நாங்கள் இங்கே லோக்கல்லே மெடிக்கலில் வாங்கிடுவோம். நம்ம கேட்டுட்டு பார்ப்போம்.